வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் 10th எக்ஸாம் இன்னையோட முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு ரிசல்ட் டேட் வந்து ஏப்ரல் 29. வழக்கம் போல் முதலில் திட்டமிட்டபடி 29 வந்து அந்த பேப்பரை திருத்தி உங்களுக்கு ரிசல்ட் போட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மாணவர்கள் கமெண்ட்டில் போட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 10th முடித்ததுக்கப்புறம் நாங்கள் 11th என்ன குரூப் சார் சேர்றது, எந்த குரூப் படித்தா என்ன படிக்கலாம், என்ன வேலைக்கு போகலாம், அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இமேஜ் எதுலேருந்து எடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, 12ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் புக்குக்கு பின்னாலேயே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் என்ன வேலைக்கு போகலாம், என்ன படிப்பு படிக்கலாம், அதுக்கு மேலே என்ன படிப்பு படித்தா எந்தெந்த வேலைக்கு நீங்கள் சேரலாம் அப்படின்றத மிக தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இது இப்போ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பயன்படும் அப்படின்றனால இந்த வீடியோ போடுறேன். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பயோமேக்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லக்கூடிய அந்த பயோமேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த குரூப் படித்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பயோமேக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இருக்கும். இதே இது பியூர் சயின்ஸ் எடுக்கிற பையங்களுக்கு வந்து மேக்ஸுக்கு பதிலாக அந்த பயாலஜி அப்படிங்கிறத பாட்னி, சுவாலஜி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் என்னென்ன படிப்பெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம், பிஎஸ்சி பாட்னி படிக்கலாம், பிஎஸ்சி சுவாலஜி படிக்கலாம், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த பசங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். இது படித்து முடித்த பிறகு இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி உணவியல் மற்றும் உணவூட்டவியல், பட்டுப்புழு வளர்ப்பு, பிஎஸ்சி பட்டுப்புழு வளர்ப்பு, பிஎஸ்சி கடலியல், பிஎஸ்சி வானிலையியல், மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம பொதுவாக தெரிஞ்சது. ஆனால் நமக்கு தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இப்போ அப்படி ஒரு படிப்பு இருக்குன்னே தெரியாமல் படிக்காத படிப்புகள் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் படித்தா நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம டிகிரி, அதாவது 3 ஆண்டுகள் இளங்கலை பட்டம். அது மட்டும் இல்லாமல் மேலாண்மை தொழிலில் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பேங்க் மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது திட்ட செயல்பாட்டு மேலாண்மை அப்படிங்கக்கூடிய சொல்லக்கூடிய, அதாவது அலுவலகங்களும் மற்ற அலுவலகங்களையும் பராமரிக்கக்கூடிய அந்த மேலாண்மை பதவிக்கு வந்து நீங்கள் படிக்கலாம். மேனேஜ்மெண்ட் படிப்பு வந்து படிக்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குரூப் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா. இதே இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னம்னா, இன்னும் வேற என்ன படிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ட்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் இருக்கக்கூடியவங்க பிகாம் கணினி பயன்பாடு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற 3 ஆண்டு இளங்கலை பட்டம் படிக்கலாம். பிகாம் வரி மற்றும் வரி விதிப்பு முறைகள் படிக்கலாம். பிகாம் பயணவியல் மற்றும் சுற்றுலா, டிராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு. பிகாம் வங்கி மேலாண்மை, பேங்க் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். பிபிஏ படிக்கலாம், பிபிஎம் படிக்கலாம், பிஎஃப்சி நிதி சந்தைகள் அப்படி ஏதாவது, பேச்சுலர் இன் ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ், பிஎம்எஸ் மேலாண்மை படிப்புகள், பேச்சுலர் இன் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது படிக்கலாம். இதே இது ஆர்ட்ஸ் குரூப் சேர்ந்தீங்க அப்படின்னம்னா, அந்த ஆர்ட்ஸ் குரூப்பில் என்னென்ன படிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ், இங்கிலீஷ், அது லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் காமன். நீங்கள் வேறு எந்த லாங்குவேஜ்னாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். 3வது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிஸ்ட்ரி இருக்கும், ஜியாகிரஃபி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், அக்கௌண்டன்சி இருக்கும். இந்த 4 படிப்புகள் சேர்ந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சட்ட படிப்புகள்னு சொல்லக்கூடிய பிஎல் படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், பிஏ ப்ளஸ் எல்எல்பி, அந்த பிஏ 3 ஆண்டுகள், எல்எல்பி 2 ஆண்டுகள், பிகாம் 3 ஆண்டு, எல்எல்பி 2 ஆண்டு, பிபிஏ 3 ஆண்டு, எல்எல்பி 2 ஆண்டு, பிபிஏ 3 ஆண்டு, எல்எல்பி 2 ஆண்டு. இந்த படிப்புகள் படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சிபிடின்னு சொல்லக்கூடியது 2 தாள்கள், 4 தாள்கள் தொகுதி, 3 தாள்கள் தொகுதி, ஐடிடி பட்டய கணக்காளரிடம் 3 ஆண்டு பயிற்சி, கிளியர் ஃபினான்ஸ் எக்ஸாம் பிகாம் சிஏ 4 தாள்கள் தொகுதி. இதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஏ படிப்பு. இந்த 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள்லேருந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த படிப்பு. நான் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்கிற பையங்க அதில் சேரலாம்.
நமக்கு இருக்கக்கூடிய பிரிவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லக்கூடியது. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கும். அந்த பயாலஜிக்கு பதிலாக உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் குரூப் பையங்களுக்கு இருக்கக்கூடிய பயோமேக்ஸில் இருக்கிறவங்களுக்கு பதிலாக பயாலஜிக்கு பதிலாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். ஆர்ட்ஸ் குரூப் சேர்ந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் குரூப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இத்தனை படிப்புகள் இருக்குது, மேற்படிப்புகள் இருக்குது. இதற்குரிய வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னாலே எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்படிப்பு படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை முடிச்சனே கூட நம்ம ஒரு ஆசிரியர் தொழிலுக்கே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எந்த படிப்பு படித்தாலும் அதற்குரிய ஆசிரியர் படிப்பை நீங்கள் சேரலாம். இது மட்டும் இல்லாமல் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பில் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தோம்னா இளநிலை பொறியியல் படிப்புக்கு ஃபர்ஸ்ட் குரூப்பு ஏஎம்ஜிஎம் ஆட்டோமொபைல் ஜென்ரல் மெஷினிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 படிப்புகளில் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொறியியல் படிப்புகளில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வானூர்தி பொறியியல், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சொல்லக்கூடியது, வான்வெளி பொறியியல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சொல்லக்கூடியது, வேளாண்மை மற்றும் பாசன பொறியியல், கட்டிடக்கலை பொறியியல், தானியங்கி ஊர்தி வாகன பொறியியல். நமக்கு தெரிஞ்சது ட்ரிபிள் இ தெரியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மின்னணுவியல் மற்றும் தகவல் நுட்ப பொறியியல், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இது மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனால் இது இல்லாமல் எத்தனை பொறியியல் படிப்புகள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பொறியியல் படித்தவனுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தோம், இன்ஜினியரிங் முடித்தா வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது ஈஸியாக படிக்கக்கூடியது, எல்லாரும் சேரக்கூடியது இதுதான். ஆனால் நம்ம நிறைய பேர் சேராத படிப்புகள் நிறைய இருக்குது. இதிலெல்லாம் சேர்ந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெரைன் இன்ஜினியரிங்லாம் சேரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருக்கணும், நல்ல காலேஜில் சேரணும். அப்படி சேர்ந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கெல்லாம் நல்ல ஹை பொசிஷனில் உங்களுக்கு வேலை இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இத்தனை இருக்குது. இதே இது நான் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீட் எக்ஸாம் எழுதி டாக்டருக்கு செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் அலோபதி இருக்குது, பிஎஸ்எம்எஸ் சித்தா இருக்குது, பிஏஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதம் இருக்குது, பியூஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய யுனானி இருக்குது, பிஹெச்எம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹோமியோபதி இருக்குது, பிஎன்ஒய்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவம் இருக்குது, பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல் மருத்துவர் இருக்குது, கால்நடை மருத்துவம் வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்நடை மருத்துவம். அது இல்லாமல் துணை மருத்துவ படிப்புகள்னு சொல்லக்கூடிய பட்டய படிப்பு இளங்கலை 2 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகள் வரை படிக்கக்கூடியது. நர்சிங் அப்படிங்கிறது மட்டும் பேரில் சொல்லுவாங்க, ஆனால் மருந்தாளுகையல் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்மசி, நர்சிங், மூட நீக்கவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிசியோதெரபி, உணர்வு நீக்க தொழில்நுட்பம் சொல்லக்கூடியது நிறைய படிப்புகள் இருக்குது. இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குரூப்பில் சேர்ந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எந்த இதுனாலும் சேரலாம். ஆர்ட்ஸ் குரூப் சேர்ந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் குரூப்பில் சேர்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னால் சொல்லக்கூடியது பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கலாம், பிஏ தமிழ் இலக்கியம் படிக்கலாம், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலாம், பிஏ அரசியல் அறிவியல் அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய பொது நிர்வாகவியல், அட்வர்டைசிங் பிஏ அட்வர்டைசிங் படிக்கலாம், பிஏ மானுடவியல் படிக்கலாம், பிஏ குற்றவியல் படிக்கலாம். இதெல்லாம் படித்தோம். அந்த குற்றவியல் படித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எஸ்ஐ போஸ்டிங் அதாவது ஒரு போலீஸ் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் அடுத்து ப்ரொமோஷனில் போகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். இதெல்லாம் ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடியவங்க படிக்கக்கூடிய மேற்படிப்புகள். இதில் எந்த படிப்பு படித்தோம்னாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதாவது கருத்தோட எந்த படிப்பு படித்தீங்கனாலும் உங்களுக்கு மேல் படிப்பு இருக்குது, படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் உங்களுடைய மனது என்ன சொல்கிறதோ அதற்கேற்றபடி நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை இப்பயே டிசைட் பண்ணிக்கங்க. அதற்கேற்றபடி முழு முயற்சியோட 10ஆம் வகுப்பு முடித்து 11, 12 ஆகிய 2 படிப்புகளும் படித்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அது முடித்ததுக்கப்புறம் என்னென்ன படிக்கலாங்கிறது உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். உதாரணத்திற்கு நான் நர்சிங் ஃபீல்டில் போக போகிறேன், இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் போக போகிறேன், இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்டில் போக போகிறேன், இல்லைன்னா நான் ஏதாவது மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் என்ன குரூப் தேர்ந்தெடுக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் குரூப்பாக பயோமேக்ஸா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸாக கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிக்க போகிறீங்களா
இல்லை இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன், அதனால நான் ஏஎம்ஜிஎம் ஆட்டோமொபைல் இல்லைன்னா ஜென்ரல் மெஷினிஸ்ட் எடுத்து படிக்க போகிறேன் அப்படின்னம்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குரூப்பை உங்களுடைய மனது என்ன சொல்கிறதோ அதற்கேற்றபடி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அனைவருக்கும் வேலை வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பொறுமை முக்கியம், அடக்கம் முக்கியம். நல்ல அடக்கத்தோட நன்கு படித்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். என்ன நீங்கள் சேர போகிறீங்க, எந்த படிப்பில் சேர போகிறீங்க, என்ன குரூப்பில் சேர போகிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இமேஜ் எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நான் பார்த்துக்கிட்டு இருக்க அதே இமேஜை வந்து நீங்களும் பார்த்து என்ன படிப்பு சேரலாம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.